இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறுப்பா இருக்கு ஒரு தடவையும் லாஸ்டா வந்து சும்மா எல்லா தடவையும் என்னது சார், கடைசியா வந்து சேவ் ஆகுறது கொஞ்சம் கடுப்பா இருக்குங்களா? கரெக்ட் தான் சார். இல்ல ஆஜித் சாரோட கேள்வி என்னன்னா, வெளியே இருக்கிற ஆஜித் ஆர்மிலாம் அப்படி என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஓட்டு போடுறதை விட உங்களுக்கு அப்படின்னா முக்கியமான வேலை இருக்கு, இப்படி கடைசியா வந்து சேவ் பண்ற அளவுக்கு வச்சுப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. கரெக்டுங்களா சார்? ஏன் லாஸ்டா வருதுல என்ன குறைச்சல் நினைக்கிறேன்? தேர்ட் வீக் எவிக்ட் ஆனது தானே நீ என்னையா பாலா இப்படி பொசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்ட? வெளியே இருக்கிற ஆஜித் ஆர்மிக்கு மட்டும் அது தெரிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் எவிக்ஷன் நீ தான் பாத்துக்கோ. புரியுதா? ஏயா அந்த சுட்டி குழந்தைய அசிங்கப்படுத்திட்டு புரியுதான் வேற கேக்குறியா நீ? உன்னோட பிளஸ் அப்ப பார்த்து மக்கள் ஒரு வாட்டி உன்னை சேவ் பண்றாங்க, ஒரு குவாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு. ஓ, ஆஜித் சாரோட நாளுக்கு நாள் வளரக்கூடிய அந்த குவாலிட்டிய பார்த்து மக்கள் சேவ் பண்ணாங்க, அத நீ பார்த்த. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வாட்டியும் கடைசியா வந்துதான் சேவ் ஆகுறாங்க. அதாவது இந்த வார டார்கெட் யாரோ அவங்கள வெளியே அனுப்புறதுக்காக மட்டும்தான் இந்த சுட்டி குழந்தைக்கு ஓட்டே விழுது. நீ இவ்வளோ ஃபீல் பண்ணன்னு வையேன், அந்த ஓட்டும் விழாது பாத்துக்கோ. தேர்ட் வீக் எவிக்ட் ஆனது தானே நீ. போன வாரம் ஒரு கலவரம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குல்ல? பேசாதீங்க ஹரி, என் ஹஸ்பண்ட் பத்தி அம்மா அப்பா பத்தி ஸ்டேஜ்ல பேசாதீங்க ஹரி. அந்த கலவரத்தோட முடிவுதான் இந்த செய்தி. இந்த பிரம்மாண்டமான பிக் பாஸ் வீட்டில் மிக சிறப்பாக விளையாடிய அனிதா சம்பத் 84வது நாளாக மகிழ்ச்சியுடன் மிக உற்சாகமாக விடை பெற்றுக் கொள்கிறார். உங்களை இந்த பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியே அனுப்ப போராடின மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அனைவருக்கும் மிக்க நன்றி. நல்லது. வழக்கம் போல ஒரு எபிசோடுக்கு ஒரு காமெடியாச்சு நான் போட்டுருவேன் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறவர் தான் நம்ம குட்டி ஸ்நேகன் சார். நேத்து எபிசோட்லயும் வேற லெவல் காமெடி பண்ணாருங்க. முதல் நாள் இப்படி வேலிடேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு, ரெண்டாவது நாள் என்ன விட நீங்க கம்மியா பால் பிடிச்சிருக்கீங்க, அதை எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க? டீமா சேர்ந்து விளையாண்டது, இண்டிவிஜுவல் விளையாட்டு, இது ரெண்டையும் நம்ம பிளேஸ் பண்ணும்போது எப்படி நீங்க எடுத்துப்பீங்க? நியாயமான கேள்வி தானே. இதே கேள்வி தானே அன்னைக்கு கேட்டாரு நம்ம ஹரி ப்ரோ. ஆனா அதுக்கு அசர வைக்கிற மாதிரி ஒரு அருமையான பதில் கொடுத்தாரு பாருங்க நம்ம குட்டி ஸ்நேகன் சாரு. அவர் என்னோட பால் ஜாஸ்தி பிடிச்சேன் அப்படின்றாரு இண்டிவிஜுவல்ல அவரும் 20 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு, நானும் இண்டிவிஜுவல்ல 20 பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன். ஐயோ அப்படிங்களா? ரெண்டு பேருமே 20 பாயிண்ட்ஸ் தானுங்களா சார்? நீங்க இண்டிவிஜுவலா 30 பாயிண்ட் எடுத்தீங்களா? அப்போ 10 பாயிண்ட் கம்மியா இருக்கு. சாரி. ஐயோ குட்டி ஸ்நேகன் சார், ஒரு எபிசோடுக்கு ஒரு தடவையாச்சும் மொக்க வாக்கலனா உங்களுக்கு தூக்கம் வராதுல்ல? நீங்க வேற லெவல் சார், நீங்க வேற லெவல். அப்போ யாரு என்ன பாயிண்ட்ஸ்னே தெரியாம தான் நீ போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நின்ற, அப்படிதானே குட்டி ஸ்நேகன் சார்? ஒருவேளை பிடிச்சதுக்காக போட்டிருப்பாங்களோ? பிடிச்சவங்கன்னா என்ன சொல்றீங்க? யாரு பிடிச்சவங்க? இப்போ கண்டிப்பா பால பிடிச்சதுக்காக ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. அங்க சுத்திட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அதிகமா கெட்டி பிடிச்சதுக்கு வேணா போட்டிருப்பாங்க. என்ன ஹவுஸ் பேட்ஸ், நான் சொன்னது கரெக்டா? காலர் ஆஃப் த வீக்ல ஆரி ப்ரோட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாரு பாருங்க. ஆரியிடம் ஒரு கேள்வி சார். ஆரி சார் வணக்கம், சொல்லுங்க. முன்னாடிலாம் இந்த லைவ் ஷோக்கு அவங்க டீமுக்குள்ளேயே ஆல் செட் பண்ணி கால் பண்ண சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் விஜய் டிவிக்குள்ளேயே ஆல் செட் பண்ணி கால் பண்ண வச்ச மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அன்னியன் படத்துல தம்பிங்கிற நல்ல கேரக்டர் படத்துல வரும், அதை யாருக்குமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசிட்டே இருப்பாரு. ஐயோ வெசபாட்டில், ஆரின்னு வந்துட்டா போதுமே, உங்க வாய் வாசப்படி வரைக்கும் போகுமே. இங்க பிக் பாஸ் வீட்ல எல்லா ஹவுஸ்மேட்டும் சராசரி மனுஷங்களா உலா வரும்போது நீங்க மட்டும் எத்திக்ஸோட தான் விளையாடணும்னு சொல்றீங்க, பேசுறீங்க, ரெகுலேஷன் பேசுறீங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசுறீங்க. இது சக போட்டியாளர்களோடான இணக்கமான சூழலை உங்களுக்கு பாதிக்காதா? ஒரு துளி கூட கேள்வி கேட்டவர் பப்ளிக் மாதிரி தெரியல. இணக்கம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலங்கிறது பிக் பாஸ் உள்ள வந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு. இந்த காலர் ஆஃப் த வீக் டாஸ்க்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதே எடிட்டர் தான். ஏன்னா ஆரி ப்ரோ யார பத்தி பேசுறாரோ அவங்களெல்லாம் ஃப்ரேம்ல காமிச்சு அவங்க மூஞ்சில சாணியை பூசின மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்னமோ எடிட்டரும் ஆரி ஃபேன் தான் நினைக்கிறேன். இணக்கம் பண்ணிக்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலங்கிறது பிக் பாஸ் உள்ள வந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு. இங்க யாரும் நண்பர்கள் கிடையாது, யாரும் எதிரியும் கிடையாது. வெசபாட்டில் கரெக்டா காமிச்சாரு பாருங்க ஃப்ரேம்ல. தட் செருப்படி மூமெண்ட் ஆஃப் வெசபாட்டில். அடுத்தது பங்கம், அதையும் பாருங்க. சோ நான் உள்ள வந்ததோடைய பொறுப்பா நான் சமூகம் சார்ந்து நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கனால இங்க வந்து என்ன சும்மா இருந்துட்டு இந்த 100 நாளோ இல்ல 50 நாளோ கடந்து போறத சும்மா இருந்துட்டு போக வரல அப்படின்னு சொல்லும் போது எடிட்டர் ஒரு ஃப்ரேம காமிச்சாப்ல பாருங்க. ஐயோ
இங்க வந்து என்ன சும்மா இருந்துட்டு இந்த 100 நாளோ இல்ல 50 நாளோ கடந்து போறத வேற லெவல்யா நீ, வேற லெவல். என் கூட இருக்க எல்லார்கிட்டையும் நான் கேள்வி கேட்பது அவர்கள் மேல் குற்றம் வைப்பதல்ல, அவர்கள் இன்னும் தகுதிப்படுத்துறதுக்கான அந்த கேள்வியாக தான் நான் பாக்குறேன். அவர்கள் இன்னும் தகுதிப்படுத்துறதுக்கான அந்த கேள்வியாக தான் நான் பாக்குறேன். குட்டி ஸ்டேகனிங் கரெக்டா ஃப்ரேம்ல காமிச்சாப்ல நம்ம எடிட்டர். அப்ப அவரோட மைண்ட் வாய்ஸ் ஒருவேளை நம்மள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரோ, அப்ப அவருக்கு ஒரு கெட்டிப்புடிய போட்டுற வேண்டியதுதான். அது தொடர்ந்து செய்வேன், நம்புறேன். அது சரியான விஷயம் நான் நம்புறேன். நீங்க மட்டும் இல்ல ப்ரோ, நாங்களும் நம்புறோம். சரி, நம்ம சுட்டி குழந்தைகிட்ட கேட்போம். ஏம்பா சுட்டி குழந்தாய், நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுதா, இல்ல வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கியா? தெரியல சார், நான் எவ்வளோ என்னால முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அது பத்தலைன்னு நினைக்கிறேன் சார். அதாவது உன்னோட சேர்க்கை சரியில்லை. விஷ பாட்டில் கூட சுத்துனா நீ இப்படிதான் இருப்ப. நிஷாக்கு எப்படி ஒரு தாய் கிழவியோ, உனக்கு இந்த விஷ பாட்டில். இப்படி மாதிரி ரூல்ஸே பேசிட்டு இருக்கீங்க. ரூல்ஸா பேசுவாரு, வேற யாருக்கும் பிடிக்காது, வேற யாருக்கும் பிடிக்காது. கால் பண்ணி கேட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்கலாம், அந்த அம்பின்றத சொல்லாம. அட நல்லா சிரிங்க விஷ பாட்டில். நெக்ஸ்ட் வீக் எவிக்ஷன் வரும்போது தெரியும் எங்களோட சிரிப்பு எப்படி இருக்கும்னு. ஒருவேளை இவர் நிஜமாலே அம்பி நினைச்சு பாவ பார்த்து சேவ் பண்றாங்களோ? ஆரி ப்ரோவை எதுக்கு சேவ் பண்றாங்கன்னு கடைசி வரைக்கும் உனக்கு தெரியாது. நீ அதை யோசிக்கிறத மட்டுமே ஃபுல் டைம் ஜாபா வச்சுட்டு சுத்திட்டு வெளியே வந்தா மட்டும்தான் தெரியும். மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கூட இருக்க இணைப்பு அது பாதிக்காது. இவர் அம்பி தான், பட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத அம்பி. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற மொத்த ரூல்ஸையும் பக்காவா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஆளு அது பாலா சார் தான். அவர் அம்பி, நீங்க ரமு. அவர் அம்பி, நீங்க ரமு. அவர் அம்பி, நீங்க ரமு. எதுக்கு இந்த வேலை? வாயில விஷத்தை வச்சுட்டு இப்படிலாம் நீ பேசலாமா? நான் ஒரு 10% பாவம். நீ எல்லாம் பாவம் பாக்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இனிமே மக்கள் உனக்கு பாவம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ பி ரெடி. அம்பின்னு சொல்லும் போது ரீசன்ட் டைம்ல அனிதா சிரிப்புக்கு அப்புறம் ரொம்ப இரிட்டேட்டான சிரிப்புனா அது இந்த விஷபாட்டோட சிரிப்பு தாங்க. நிறைய பேர் சேஃபா விளையாடுறாங்க இன்டென்ஷனலா. விஷபாட்டில் பாலா வேற யாரையோ பத்தி பேசுற மாதிரி உடம்பத்தா பேசிட்டு இருக்காரு, நல்லா கவனிச்சுக்கோ. எதுவுமே தெரியாத சிவானி கூட ஓ, எதுவுமே தெரியாத சிவானி. ஓகே ஓகே ஓகே, சார் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க. ஒப்பீனியனை வந்து ஓப்பனா ஃபார்வர்ட் எடுத்து வச்சிருக்காரு நிறைய இடத்துல. கேப்ல ஸ்கோரிங் வேற. சரி பண்ணுங்க. தூ கூட பண்ணாம இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ சுட்டி குழந்தாய், இது வேற யாரும் இல்ல, ட்ரவுசர் போட்டு வெட்டியா சுத்திட்டு இருக்கியே உன்னதான். தேர்ட் வீக் எவிக்ட் ஆனதானே நீ. இப்போதைக்கு விஷபாட்டோட ஃபுல் டைம் ஜாபே ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்காதா, ஆரி ப்ரோ பத்தி குறை சொல்ல முடியாதா, இல்ல ஆரி ப்ரோ பத்தி யாரை குறை சொல்லி பேச மாட்டாங்களா, அதுல போய் நம்ம ஜாயின் பண்ணி பேச மாட்டோமா, இப்படியே ஃபுல் டைம் ஜாபா வச்சு சுத்திட்டு இருக்கு. எத்தனை நாளைக்கு அப்படின்னு தெரியல, கூடிய விரைவில் முடிவு வரும். நம்ம ஜெயம் ரவி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அனைத்தும் ஆரி ப்ரோக்காகவே செதுக்கப்பட்ட வார்த்தைகள் மாதிரியே இருந்துச்சு. இந்த வின்னிங் டைம் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், நெருங்கிடுச்சு. சூப்பரா விளையாடுறீங்க, நாங்க வெளியில வேற மாதிரி பாத்துட்டு இருக்கோம். கலக்குங்க, இதே மாதிரி கலக்குங்க. சரி சுட்டி குழந்தாய், உனக்கும் உங்க அக்கா விஷபாட்டிலுக்கும் கடைசியா ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறியா? இந்த வாரம் எவிக்ஷன் லிஸ்ட்ல தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது விஷபாட்டில் தான். ஏன்னா ரொம்ப சேஃப் கேம் பிளே பண்ணி எவிக்ஷன் லிஸ்ட்லயே வரது கிடையாது. வந்தாதானே நீங்க எப்படிப்பட்ட பிளேயர்னு நாங்க காட்ட முடியும். சோ இந்த வாரம் எவிக்ஷன் லிஸ்ட்ல வந்தாங்க அப்படின்னா அவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்மளால காட்ட முடியும். சோ இந்த வாரம் வருவாங்களா, அப்படி வந்தா வெளியே போறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய பிக் பாஸ் ட்ரோல்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Thanks, bye from Shafi. Tata, bye bye and take care. I'm